ஆவின் முறைகேடு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் விஜயகாந்த் பேசியதில் என்ன தவறு உள்ளது என தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஸ்டீஃபன். விஜயகாந்த் மீதான அவதூறு வழக்கு விசாரணை பற்றிய விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் பணிமல். அவதூறு வழக்கு தொடர்பான விசாரணையானது உச்சநீதிமன்றத்தில் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அவதூறு சட்டங்கள் உண்மையாகவே நாட்டிற்கு தேவையா என்பது குறித்த ஒரு விசாரணை தான் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முன்னதாக இந்த வழக்கில், அதாவது அவதூறு சட்டங்களை பயன்படுத்தி ஏற்கனவே வழக்கு தொடர்ந்திருந்த பல்வேறு அமைப்பினர், குறிப்பாக விஜயகாந்த், அதே போன்று கெஜ்ரிவால், ராகுல் காந்தி உள்ளிட்டோர், சுப்பிரமணியசாமி உள்ளிட்டோர் மீது பல்வேறு அவதூறு வழக்குகள் நீதிமன்றங்களில் தொடரப்பட்டிருந்தன. சூழ்நிலையில் அவர்களுடைய அவதூறு வழக்கு தொடர்பாக நீதிமன்றமானது ஏற்கனவே விசாரணை நடத்தியிருந்தது. இன்று விஜயகாந்த் சார்பில் அவருடைய வழக்கறிஞர் GS மணி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார். அவருடைய வாதத்தில், அதாவது அரசு தரப்பு வழக்கறிஞர் 2 பொறுப்புகளை வகிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்து அவர் தனது வாதங்களை தொடர்ந்தார். அப்போது விஜயகாந்த் மீது என்ன குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றன என்று நீதிபதிகள் கேட்டார். அதற்கு அவருடைய வழக்கறிஞர் ஆவின் பால் முறைகேடு தொடர்பாக எமது கட்சிக்காரர், அதாவது எமது மனுதாரர் பேசியிருந்தார் ஒரு கூட்டத்தில். அதற்கு தமிழக அரசு சார்பில் ஒரு அவதூறு வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்திருந்தார். என்ன விஷயங்களை அவர் உங்களுடைய கட்சிக்காரர் பேசியிருந்தார் என்பது குறித்து நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தார். அப்போது அவர் ஆவின் பால் முறைகேடானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது, விலைகளானது அவ்வப்போது ஏற்றப்பட்டு வருகிறது என்பதைத்தான் அவர் பேசியிருந்ததாக கூறியிருந்தார். இதனை கேட்ட நீதிபதி தீபக் மிஸ்ரா அவர்கள், இதில் என்ன தவறு இருக்கிறது, இதை ஏன் தமிழக அரசு இந்த வழக்கு தொடர்பாக, அதாவது இந்த சம்பவம் தொடர்பாக அவதூறு வழக்கினை தாக்கல் செய்திருக்கிறது, இதுபோன்று பல அவதூறு வழக்குகளை அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள், இது எந்த விதத்தில் நியாயம் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். ஒரு ஜனநாயக நாட்டில் ஒருவர் தன் நாட்டின் பிரச்சனையோ அல்லது மாநிலத்தின் பிரச்சனையோ பேசுவதற்கு உரிமை இல்லையா என்ற ஒரு கேள்வியையும் அவர் எழுப்பியிருந்தார். இதனை அடுத்து தொடர்ந்து வாதங்கள் நடைபெற்று வருகின்றன. ஏற்கனவே மத்திய அரசு சார்பில் இந்த வழக்கை அரசியல் சாசன அமர்விற்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வழக்கினுடைய வாதமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஸ்டீஃபன், உங்க தகவல்களுக்கு நன்றி.